பென்சில்வேனியாவின் மர்ம எரிபொருள். பென்சில்வேனியா மாநிலத்தின் கெக்ஸ்பர்க் என்ற சிறிய கிராமம் 1965 டிசம்பர் 9 அன்று உலக ஊடகங்களின் கவனத்தை இழுத்தது. வானத்தில் எரி தீப்பந்து போல பாய்ந்து வந்த மர்மமான பொருள் பல நூறு மைல்கள் பயணித்த பின் இந்த கிராமத்தின் அருகில் விழுந்தது. கண்கூடி பார்த்தவர்கள் இதை சாதாரண விண்கல்லாக அல்ல, வேறு ஏதோ ஒரு அசாதாரண பொருளாகவே விவரித்தனர். நிகழ்வு நடந்த சில நிமிடங்கள் கழித்து கிராம மக்கள் காட்டுப்பகுதிக்குள் சென்று அந்த பொருளை கண்டதாக கூறினர். அது அகசு வடிவில் மென்மையான உலோக அடிப்புடன் இருந்தது என்றும் அந்த பொருளின் மேல் விசித்திரமான குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருந்ததாக சிலர் தெரிவித்தனர். இந்த செய்தி உடனே கிராமம் முழுவதும் பரவியது. மக்கள் இதில் UFO சம்பவம் நடந்ததாக நம்ப ஆரம்பித்தனர். இந்நிலையில் அமெரிக்க ராணுவம் சம்பவ இடத்தை முற்றுகையிட்டது. பொதுமக்களை அப்புறப்படுத்தி யாரும் புகைப்படம் எடுக்க அனுமதிக்காமல் அந்த பொருளை ஒரு பெரிய லாரியில் ஏற்றி எடுத்துச் சென்றதாக பலர் சாட்சியம் அளித்தனர். அரசின் இந்த ரகசிய நடவடிக்கையே UFO விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியது. அமெரிக்க அரசு இது ஒரு சாதாரண விண்கல் என்று அறிவித்தாலும் அதை தரையில் பார்த்ததாக கூறும் மக்கள் இந்த விளக்கத்தை ஏற்கவில்லை. அவர்கள் விண்கல் என்றால் உலோக வடிவம் எப்படி கிடைக்கும், ஏன் மிலிட்டரி உடனடியாக வந்தது என்பது போல் பல கேள்விகளை எழுப்பினர். இதனால் சம்பவம் ஒரு சாதாரண விண்கல்லின் விழுதலாக அல்ல, ரகசிய விண்வெளி பரிசோதனையாகவும் கருதப்பட்டது. கிடைத்த தகவல்களில் முழுமையும் வெளிவராததால் இந்த சம்பவம் இன்று வரை UFO ஆர்வலர்களுக்கு பெரிய புதிராகவே உள்ளது. பல தொலைக்காட்சி ஆவணப்படங்கள், ஆராய்ச்சிகள், நிபுணர்களின் பகுப்பாய்வுகள் நடந்தாலும் கெக்ஸ்பர்க் நிகழ்வு இன்னும் மர்மத்திலேயே மூழ்கியுள்ளது. 1965 டிசம்பர் 9 மனிதர்கள் பூமிக்கு அப்பால் உயிர்கள் உள்ளனவா என்ற கேள்வியை உலக முன்னிலையில் முதன்முறையாக வலுவாக முன்வைத்த நாளாக கருதப்படுகிறது.